ஹாய் குட் ஈவினிங். இன்றைக்கி என்னோட டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? மார்னிங் ஹாட் வாட்டர் ப்ளஸ் ஆப்பிள் சிடர் வினிகரோட தான் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களுக்கு வந்து கார்லிக் நிறைய போட்டு கருவேப்பிலை சாதம் தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஏன் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான குழம்பு ஒன்று வைக்க போகிறேன். நார்மலாக சாம்பார் சாதம் புளி குழம்பு கொடுத்தாலே எனக்கு வேண்டாம், கலர் ரைஸ் கொடு, வெரைட்டி ரைஸ் கொடு, சாண்ட்விச் பண்ணி கொடு, அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் நான் பண்ண போகிறது இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு. ஸோ கண்டிப்பாக இவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நான் வந்து கறி லீஃப் பொடி எல்லாம் போட்டு கார்லிக் நல்லா நிறைய போட்டு அவங்களுக்கு வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன், பாயில்டு எக் கொடுத்துட்டேன். அப்புறமேல் வந்து லஞ்சுக்கு சைடிஷ் வந்து புடலங்காய் வந்து கடலை பருப்பு போட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுவோம்ல, அதுதான் பண்ணேன். எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் கண்டிப்பாக இக்னோர் பண்ணவே மாட்டாங்க. நான் ஒரு சில குழந்தைங்க பார்த்துருக்கேன், அந்த தட்டில் இருக்க எல்லாத்தையும் புறக்கி வச்சு தான் சாப்பிடுவான். எங்கே அப்படி கிடையாது. கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஸோ நான் பூண்டு குழம்பு வச்சாலும் சரி, மீன் குழம்பு வச்சாலும் சரி, கருவாட்டு குழம்பு வச்சாலும் சரி, நிறைய பூண்டு நிறைய சின்ன வெங்காயம் போட்டு தான் நான் குழம்பு வைப்பேன். ஸோ அது போக சைடிஷ் வந்து ஆம்லேட் தான் பண்ணேன். இந்த கருவாட்டு குழம்பு வந்து நான் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வச்சேன் அப்படின்னா லஞ்ச் சாப்பிட்டுட்டு திருப்பி நைட் வந்து டிஃபன் சாப்பிடவே மாட்டாங்க, திருப்பி ரைஸ் தான் கேட்பாங்க நைட்டுக்கும். ஸோ அந்த கருவாட்டு குழம்பு வந்து எல்லாரோட ஃபேவரேட்டாக. பட் ஆனால் ஸ்கூலுக்கு கொண்டு போக மாட்டாங்க. சரி, வீட்லையாவது சாப்பிட்றாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஸோ லஞ்சும் பேக் பண்ணிட்டு பாயில்டு எக் இந்த குழம்பு எல்லாம் வச்சுட்டு மார்னிங் நான் ஹாட் வாட்டர் மட்டும் தான் குடிச்சு, ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ரைஸ் குழம்பு, அதுக்கப்புறம் பொரியல், கொஞ்சம் ஆம்லேட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து நான் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஓட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். ஸோ 2 ஸ்பூன் வந்து நம்ம நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, நட்ஸ் கிடையாது, சீட்ஸு, அதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் ஓட்ஸ் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து கொக்கோ பவுடர் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து போட்டுறேன். போட்டுட்டு சுகர்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கொக்கோ பவுடருமே கூட வந்து ஸ்வீட்லெஸ் தான். அதில் வந்து ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு நைட்டு டின்னர் வந்து இதுதான். ஸோ இப்போயே சோக் பண்ணி வச்சுட்டு நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். நான் வாக்கிங் போகிற இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியாக, எப்படி சொல்கிறது, மரம் செடி அப்படி தான் இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக அதை ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ என்னோட டே இப்படி தான் போச்சு.